தொடர்ந்து ரோட்டால் போகும்போது குப்பை அள்ளி வீசுவாங்க கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து போகும்போது வளமையாக குப்பை வீசுகிற ஆளை காணும் அவர் மேலே. உடனே தேடி போகிறாரு, நோய்வாய்ப்பட்டிருக்கிறதா தெரிய வருது. உடனே அந்த நோயாளியை போய் பார்க்குறாரு, பார்த்து நலம் விசாரிக்கிறாரு. உடனே அந்த நோயாளி கேட்குறாங்க, நான் தொடர்ந்து உங்களுக்கு தீங்கிழைப்பேன், தொடர்ந்து நீங்கள் ரோட்டால் போகும்போது உங்கள் மேலே குப்பையை அள்ளி வீசுவேன், அப்படிப்பட்ட என்னையை நீங்கள் பார்க்க வந்தீங்களா? இதுதான் இஸ்லாம் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலில் வந்த இஸ்லாமியர்கள் கண்ணியத்தை பேணுங்க. நேற்று நைட்டே நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டேன், பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். குவைத் நாட்டில் இருந்து சர்ஃபான் பிஏ vlog. அன்பாத உறவுகளை, இந்த நாட்களில் ஒரு முக்கியமான டாபிக் போயிட்டுருக்குது. நான் இது சம்மந்தமான வீடியோவும் கடந்த காலங்களில் போட்டிருப்பேன். நம்ம தொடர்ந்துமே மக்களுக்கு சொல்கிறது அவேர்னஸ் மட்டும்தான். அரபு நாடுகளை பொறுத்தவரையில் சில தண்டனைகள் வந்து மிகவும் கடுமையான தண்டனைகளாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா, இந்த முகநூல் வழியாக நடந்த ஒரு வாய்ச்சண்டை, கமெண்ட் சண்டை கடைசியில் வந்து ஒரு மிகப்பெரிய நிலைமை, ஒரு ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது அனோஜன் சகோதரருடைய நிலைமை. கிட்டத்தட்ட 5 வருட சிறை தண்டனையும் 30 லட்சம் ரியால், அதாவது 3 மில்லியன் சவுதி ரியால், இலங்கையினுடைய மதிப்பு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 26 to 27 கோடி வரைக்கும் இப்போதைய பெறுமதி, நாட்டு நாணய பெறுமதி படி கிட்டத்தட்ட ஒரு 27 கோடி சரி வரும்னு நினைக்கிறேன். சரியா? 3 மில்லியன் சவுதி ரியால் அபராதம் மற்றும் 5 வருட சிறை தண்டனை. காரணம் என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது வந்து இஸ்லாம் மார்க்கம் மிகவும் கண்ணியமாக மதிக்கக்கூடிய, பின்பற்றக்கூடிய இறுதி தூதரான நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரை உச்சரித்து அந்த இடத்துல வந்து ஒரு தவறான, அவரை வந்து சில விமர்சனங்களை பயன்படுத்தி கமெண்ட் இந்த சகோதரர் எழுதினதால் வந்த வினை தான் இது. இதுக்கு வந்து அதுக்கு ஆரம்ப கட்டம் பார்த்திங்கன்னா, அந்த கதிர்காமம் போகும்போது ஒரு நாய்க்கு ஒரு சகோதரர் உதச்சதால் இந்த மாதிரி நாய் சண்டையில் ஆரம்பித்தது கடைசியில் நபி சண்டையாக வந்து கடைசியில் ஒருத்தர் ஜெயிலுக்கு போய் இன்றைக்கி அபராதம் மற்றும் சிறை தண்டனையை அனுபவிக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்குது. இதில் இந்த வீடியோக்களில் கமெண்ட் பண்ணுறவங்களும் சரி, இந்த வீடியோ போட்டு சண்டை பிடிக்கிறவங்களும் சரி, இந்த கேவலமாக இந்த லைவில் உட்காந்துக்கிட்டு கேவலமாக சண்டை பிடிக்கிறவங்க 2 பக்கமும் இருக்கிறீங்க. இஸ்லாமியர்களும் நிறைய பேர் மிக கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சண்டை பிடிக்கிறாங்க. மற்ற மதத்தவர்களும் அதே மாதிரி தான். இப்போ இந்த மாதிரியான தவறுகளை செய்கிற அனைவருக்கு அப்படி பார்க்க போனால் தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அதே போல் கண்ணியமிக்க நபிகளார அவமதிச்சதை பற்றி மட்டும் நிறைய பேர் வந்து பேசுகிறீங்களே, இதுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருக்கும். ஆரம்ப காலத்தில் லைவ் அந்த ஐஎம்ஓன்னு சொல்லுவாங்களே, அந்த லைவ்ல எல்லாம் குர்ஆனையெல்லாம் எரிச்ச காலம் இருந்துச்சு. சரியா? அதே மாதிரி மற்ற மதத்தவர்களை மாறி தூசித்து கொண்டதும், அதே மாதிரி குர்ஆனை எரிக்கிறதும், சாமி படங்களை எரிக்கிறதும், இந்த மாதிரி பல விடயங்கள் நடந்துச்சு. அந்த காலகட்டத்திலையும் அது நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து உள்ளே போய் பூந்து பேசி கதைச்சி திட்டி பிரச்சனை பண்ணி அதை ஒரு மாதிரியாக இல்லாமல் ஆக்கினோம் அந்த காலகட்டத்தில். இப்போ கூட இன்றைக்கும் ஒரு பெண் வந்து ரொம்ப கேவலமாக இஸ்லாமியர்களை பற்றி திட்டுறதும், ஒரு சிலர் போய் நின்று அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மதத்தை இழிவுபடுத்துறதும் திட்டுறதும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி அனோஜனுடைய நிலைமை இப்போதைக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையாக மாறி இருக்குது. அவர் செய்த தவறுக்கு வந்து அவரே மன்னிப்பு கேட்டு கூட ஒரு வீடியோ பதிவும் போட்டிருந்தார், கமாண்டையும் ரிமூவ் பண்ணியிருந்தார். இருந்தாலும் இது வந்து பாராளுமன்றம் வரைக்கும் போயிருக்குது. எல்லாரும் வந்து பேசி கதைக்கிறாங்க. இவருடைய நிலைமையை வந்து கொஞ்சம் சரி செய்து இவரை விடுதலை செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறதா தெரிவிக்கிறாங்க. அது அவங்க பார்த்துக்கொள்ளட்டும். யார் இப்போ இது கமெண்ட், இப்போ நான் பார்க்குறேன் நிறைய வீடியோக்கள் எனக்கு ஷேர் ஆகும்போது அதுகளில் பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது, இல்லை அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, மன்னிப்பெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் யாரா அதை சொல்கிறதுக்கு? முதல்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுற நீங்கள் உத்தமனா? எத்தனையோ பேர் இன்னைக்கு வரைக்கும் இந்த சோஷியல் மீடியாக்களில்
ஏதோ அந்த பொடியன் வந்து அவனோட முக பேஜில் வந்து போட்டதால் நீங்கள் வந்து பிடிச்சி கொடுத்துட்டீங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் இந்த மாதிரி சிலர் வந்து கமெண்ட் போடுறாங்க தானே, மிகவும் இதை விட கேவலமாலாம் கமெண்ட் போடுறாங்களே. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பற்றி கமெண்ட் பண்ணுறாங்களே. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு யார்கிட்ட போய் சொல்கிறது? இந்த மாதிரி பல விடயங்கள் இருக்குது. அதனால் யாரும் யாரையும் வந்து நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேணாம். சவுதி அரசாங்கம் இது தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இலங்கை அரசாங்கம் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், அந்த சகோதரருடைய குடும்பம், அவரை மீட்கிறதுக்காக அவங்களுடைய போராட்டத்தை, அவங்களுடைய முயற்சி அவங்க எடுக்கட்டும். யாரும் வந்து விமர்சனம் பண்ணுறதோ அல்லது இதை வச்சு இன்னும் அதிகமாக பாலிடிக்ஸ் பண்ணுறதையோ விட்டுருங்க. தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்குது. இதுக்கு அடுத்த கட்டம் என்னன்றது அரசாங்கம் பார்க்கட்டும், சம்மந்தப்பட்டவங்க பார்க்கட்டும். யாரும் பெருசாக இதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகாதீங்க. என்னால் முடிஞ்ச அறிவுரை அதுதான். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண்ணாக அனைத்து இஸ்லாமிய நெஞ்சங்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோளினை வைக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் சுப்பிரமணி என்ற நால்கால் ஜீவனுடைய பாத யாத்திரையின் விளைவாக பல வகையான போஸ்ட்கள் உலாவிக் கொண்டிருந்தன. அதில் ஒரு போஸ்டின் கீழ் சுப்பிரமணி அதை பற்றி இழிவாக ஒரு நபர் பேசியிருந்தார். அவர் மீது இருக்கும் கோபத்தில் முகமது நபி அவர்களை தவறாக கொமெண்ட் பண்ணிவிட்டேன். அது உண்மையிலே எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அந்த கொமெண்டினை நான் ரியலைஸ் பண்ணி ஒரு 10 நிமிடத்திற்குள் அழித்து விட்டேன். இருப்பினும் அந்த ஸ்கிரீன்ஷாட் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. நான் அந்த நேரத்தில் சுயநினைவுடன் அந்த வேலையினை நான் செய்யவில்லை. திடீரென்று வந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் அந்த வேலையினை செய்தேன். அதை நானும் புரிந்து கொண்டு விட்டேன். நான் செய்தது மிகப்பெரிய பாவம். அத்துடன் இஸ்லாமிய நெஞ்சங்கள் இதனால் மிகவும் காயமடைந்திருக்கும், மிகவும் கவலைப்பட்டிருக்கும். உங்களை வருத்தத்திற்குள் உள்ளாக்கியமைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்து நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். என்னை தயவு செய்து மன்னியுங்கள். சிவராசா அனோஜன் என்பவர், இவர் சவுதி நாட்டிலே தற்பொழுது அந்த போலீசாரினாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். என்ன காரணம் என்றால், கதிர்காமம், யாழ்ப்பாணத்தில் இருந்து கதிர்காமத்துக்கு பாதை யாத்திரையாக வருகின்ற பொழுது அந்த சுப்பிரமணியம் என்னும் நாய், அந்த நாய்க்கு ஒரு நபர் அந்த நாயை தாக்கியதன் காரணமாக, அந்த பாத யாத்திரைக்கு சென்ற நாயை தாக்கியதன் காரணமாக 2 சமூகங்களுக்கு இடையிலே ஒரு முகநூல் வாயிலாக பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதாவது முகநூல் பதிவுகளை அவர்கள் ஒரு மதத்தை இன்னொரு மதம் விமர்சித்தும், இன்னொரு மதத்தை இன்னொரு இனத்தை விமர்சித்தும் அவர்கள் அந்த பதிவுகளை அதிலே போட்டிருந்தார்கள். இந்த பதிவின் நிமித்தம் ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இந்த நிலையிலே ஒரு சவுதியிலே இருக்கின்ற ஒரு தமிழ் இளைஞன், அதாவது சிவராஜா அனோஜன் என்பவர், அவர் அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவர் சில கருத்தை நபிகள் நாயகம், அதாவது முஸ்லிம்களினாலே மதிக்கப்படுகின்ற, முஸ்லிம்களினாலே மட்டுமல்ல ஏனைய மதத்தவர்களினாலும் மதிக்கப்படுகின்ற நபிகள் நாயகம் தூதர் அவர்களை அவர் சில விமர்சித்து அதிலே சில பதிவை போட்டிருந்தார். ஆனால் அவர் குறிப்பிட்ட ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களுக்குள்ளே அந்த பதிவை எடுத்துவிட்டு அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்டும் கூட இஸ்லாமிய சமூகத்தினரிடம் அவர் மன்னிப்பு கேட்டிருந்தார். தான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள், இப்படியான பிழையை நான் அறியாமல் செய்து விட்டேன் என்று கேட்டிருந்தார். ஆனால் கேட்டும் கூட, ஆனால் இங்கே இருக்கின்ற சிலர் சவுதி அரசாங்கத்துக்கு இந்த விடயங்களை எடுத்து கூறியதன் நிமித்தம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே அவர் அந்த பிழையை உணர்ந்து இஸ்லாமியர்களிடம், அந்த சமூகத்திடம் அவர்
அந்த மன்னிப்பை கேட்டிருக்கின்றார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவர் அந்த தவறை செய்திருக்கின்றார். அவர் வேணுமென்று செய்யவில்லை, உணர்ச்சி வசப்பட்டு அந்த சிறிய தவறை செய்திருக்கின்றார். அந்த அவருக்கான அந்த மன்னிப்பை வழங்கி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இந்த உயரிய சபை ஊடாக, இந்த அரசாங்கத்தின் ஊடாக சவுதி அரசாங்கத்துக்கு நீங்கள் இந்த விடயத்தை கொண்டு சென்று அவரை விடுதலை செய்வதற்கான முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று இந்த சபையினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இலங்கையில் உள்ள சவுதி தூதுவர் ஆலயத்துக்கு கூட நாங்கள் அனைவரும் அவர்களுக்கான அந்த விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். இதிலே கவனத்தை செலுத்தி அவரை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சபையூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.